அடிச்சு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ 16 மொத்த டிவி சேனல் உங்கள் மீடியா நண்பர்களுக்கு ஒரு வணக்கம் தான் இருக்கு. நான் அன்னைக்கு மொத்த டிவி சேனலும் அங்கே வந்து ரோட்டில் நின்னீங்க. அன்னைக்கு எல்லாரும் கூட்டம் யாரும் வரல. நான் அப்போ என் சின்ன பையன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அன்னைக்கு வந்து ரோட்டில் உட்காந்து அந்த தண்ணிக்காக தான் அந்த தண்ணிக்கு தான் போகிறேன். இன்னைக்கு என் பையன் போயிட்டான், டாக்டருக்கு படிக்கிறான். ஆனால் இன்றைக்கும் அந்த குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ காலையில் 3 நாளாக நாங்கள் விளக்க வச்சுக்கின்னு நைட்டில் 7 மணிக்கு வர லேடிஸு நாங்கள் டார்ச் லைட் வச்சுன்னு கூப்பிட்டு போய் ஊருக்குள்ளே ஊருதா இருக்குது. இதை கேட்டால் கலைஞர் நகர் 1ஆம் தெரு யூடியூப் பாருங்க சாமி, யூடியூப் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, எங்கள் ஆர் சந்திரன் ஐடியில் வந்து வரும். அதை பாருங்க, அதை வேணா டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய உள்கருத்து என்னன்னா, காரணம் என்னன்னா தண்ணி 15 வருஷமா தண்ணி வடியில. இதுதான் முதல் காரணம். எப்போ வந்தாலும் இந்த மழை வரும்போது தான் உங்களுக்கு நொட்டிக்கின்னு வருமா, எலெக்ஷன் வரும்போது தான் நொட்டிக்கின்னு வருமா? அப்போ அதை வெயில் காயும் போது வந்து பண்ண வேண்டியது தானே. கல்வெட்டா இதை போட்டாங்க சும்மா உட்காந்து என் பையன் பேடுறதுக்கு. இப்படியா அதே கல்வெட்டு, இதே கல்வெட்டு இதோ தண்ணி வஞ்சிடும். அதை பேச வந்த 4:30 மணிக்கு கலெக்டர் வராதுன்னு சொல்லி என்னை டைவர்ட் பண்ணி எத்தனை கல்வெட்டு மூட்டாங்க முடிஞ்சுட்டாங்களா? எத்தனை கல்வெட்டு மூடிருக்கு? இது வரைக்கும் 4 கல்வெட்டு இருக்கு. ஒரு கல்வெட்டுக்கு விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட், பேசபுரத்தில் விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கல்வெட்டு லாக் ஆகிருக்கு. 2வது கல்வெட்டு வந்து MRF ஷோரூம் ஆண்ட, 3வது கல்வெட்டு வந்து இது, 4வது கல்வெட்டு வந்து இது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இங்கே ஒன்று இருக்கு. அதில் கூட ஒருத்தவங்க வந்து இப்போ இறந்துட்டானே, நைட் இறந்துட்டாங்க, தூக்கி போட்டு போனாங்க இந்த செட்டுக்கு பக்கத்தில். என்ன பண்ணுறாங்க அரசாங்கம்? என்னடா அரசாங்கம் நடத்துறீங்க? நான் திமுக காரன் தான், நான் பேசுகிறேன். இப்போ அரசாங்கம்னா இவ்வளோ நாள் தண்ணி நிற்குது, ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, எல்லாம் வந்து ரோட்டில் நின்று போச்சு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு செல்ஃபி எடுத்துன்னு போகிறதா அரசாங்கம். இதே நான் வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? இதெல்லாம் அவுத்து போட்டு ஜட்டி போட்டுக்கின்னு கோமனம் வச்சுன்னு எங்கள் தாத்தா மாதிரி போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பேன். இதே வரைக்கும் வரல. என்னப்பா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? செய்தி போட்டுருக்கா நீங்கள், செய்தி போ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே போச்சுப்பா. நான் பேச வேண்டியதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஒன்றுமே முடியல.